Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான ரங்கநாதனின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீசன் மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனின் வீட்டில் காலை முதல் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைதாகி இருக்கக்கூடிய ரங்கநாதனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீசன் மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டில் காலை முதல் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்பொழுது இந்த இருமல் மருந்து நிறுவன உரிமையாளரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சோதனை குறித்தான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டம் பாரசியா காவல் நிலையத்தை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கோல்டு ரிப் என்ற இருமல் மருந்து குடித்து பச்சிளம் குழந்தைகள் 22 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக பெயிண்ட், மை, ரெசின், டை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் டை எத்திலின் கிளைகளால் கொண்டு இந்த நச்சுத்தன்மை ரசாயன பொருட்கள் இரும்பு மருந்தில் அதிகமாக கலக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் குழந்தைகளிடையே சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தியதாக ஆய்விலும் தெரிய வந்திருக்கிறது. அதனையடுத்து தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேச உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்டு ரிப் இருமல் மருந்து கடைக்கு தடை என்பது விதிக்கப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மருந்து தயாரித்த நிறுவனமாக காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக மருந்து கடையின் உரிமையாளர் அதாவது சென்னை கோடம்பாக்கத்தில் இருப்பதாக மத்திய பிரதேச போலீசாருக்கு அக்டோபர் 9ஆம் தேதி தகவல் கிடைத்து அவர்கள் கோடம்பாக்கம் பகுதிக்கு விரைந்து வந்து சென்றனர். அப்போது கோடம்பாக்கம் நாகார்ஜுனா 2வது தெருவில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் அதாவது அந்த மருந்து கடையின் உரிமையாளராக இருக்கக்கூடிய ரங்கநாதனை அசோக் நகர் போலீசார் உதவியுடன் மத்திய பிரதேச போலீசார் கைது செய்து மத்திய பிரதேசத்துக்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த இரும்பல் மருந்து விவகாரத்தில் தற்போது அதன் உரிமையாளரான ரங்கநாதன் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் வந்து தற்போது இந்த சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 2 மத்திய பிரிவு போலீசார்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2 வாகனத்தில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது காலை முதலிருந்து தற்போது பல்வேறு விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து விவகாரம் பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தற்போது அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாகவும் அதே மட்டும் இல்லாமல் மருந்து தொடர்பான நிறுவனங்களிலும் அதன் சார்ந்த உரிமையாளர்கள் வீட்டிலும் சோதனை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிரீதா, முதற்கட்ட விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.